எல்லாருக்கும் வணக்கம். நம்பிக்கைனா என்னன்னு நினைக்கீங்க? சும்மா காத்துக்கிட்டே இருக்கிறது தானா, இல்ல அதுக்கும் மேல ஏதாவது இருக்கா? இன்னைக்கு இத பத்தி ஒரு செம்ம பவர்ஃபுல்லான, கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஐடியாவை பத்தி தான் நாம பார்க்க போறோம். பொதுவா நம்பிக்கை அப்படின்னு சொன்னாலே நம்ம மனசுல வர முதல் விஷயம் என்ன? காத்து இருக்கிறது தான் இல்லையா? ஒரு நல்ல செய்தி வரும், இல்ல ஒரு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கிறது. ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, உண்மையான நம்பிக்கைங்கிறது காத்திருக்கிறது மட்டுமே இல்லைனா? ஆமா, இந்த கேள்விதான் நம்மளோட இன்னைக்கு பயணத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட். சரி, முதல்ல நாம எல்லாரும் பொதுவா நம்பிக்கைனா என்னன்னு நினைச்சிட்டு இருக்கோம்னு பாப்போம். இத ஒரு காத்திருப்பு விளையாட்டுன்னு கூட சொல்லலாம். அதாவது பெருசா எந்த முயற்சியும் எடுக்காம எல்லாம் அதுவாவே நடக்கும் அப்படின்னு சும்மா இருக்கிறது. நம்மள நிறைய பேரு இப்படிதான் யோசிக்கிறோம். நம்பிக்கைனா ஏதோ ஒரு ரூம்ல அமைதியா உட்காந்துக்கிட்ட ஏதாச்சும் ஒரு மேஜிக் நடக்கும், இல்ல ஒரு கிளியரான சைன் கிடைக்கும்னு காத்திருக்கிறது தானே. கேட்கறதுக்கு இது மனசுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கலாம், ஆனா இதுதான் முழு உண்மையான்னு கேட்டா? இப்ப பாருங்க, இங்க 2 விதமான நம்பிக்கைய பிரிச்சிருக்கோம். இதுதான் நாம பேச போற விஷயத்தோட மொத்த சாராம்சமே. ஒரு பக்கம் சாதாரண நம்பிக்கை, அதாவது எதுவுமே செய்யாம சும்மா காத்திருக்கிறது. இன்னொரு பக்கம் ஆக்டிவான நம்பிக்கை, அதாவது உங்க கைகளால நீங்களே எதையாவது உருவாக்க ஆரம்பிக்கிறது. இததான் நாம கண்ணுக்கு தெரியாத திட நம்பிக்கைன்னு சொல்றோம். அப்போ சும்மா காத்திருக்கிறது நம்பிக்கை இல்லனா அப்புறம் எதுதான் நம்பிக்கை? அது ஒரு ஆர்கிடெக்டோட நம்பிக்கை மாதிரி. அதாவது வெறும் மனசுல நினைக்கிறதோட நிறுத்திக்காம அதை ஒரு செயல்ல காட்டுறது. வாங்க அத பத்தி இன்னும் கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம். சரி, இதுக்கு ஒரு டெஃபினிஷன் என்ன தெரியுமா? கண்ணுக்கு தெரியாத திட நம்பிக்கைன்னா, ஒரு விஷயம் உங்களுக்கு கை கொடுக்குமா இல்லையானே தெரியாதப்போ, அது வேலை செய்யுமான்னு கூட தெரியாதப்போ அதை கட்ட ஆரம்பிக்கிறீங்களே, அந்த செயல்தான். கேட்கவே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குல்ல. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க போடுற உழைப்புக்கு ரிசல்ட் கண்ணுக்கே தெரியல. நீங்க போற ரூட் கரெக்டான்னு சொல்றதுக்கு எந்த கேரண்டியும் இல்ல. ஆனாலும் நீங்க உங்க வேலைய நிறுத்தாம செஞ்சுட்டே இருக்கீங்க பாருங்க. உங்க கைகளை அசைச்சுக்கிட்டே இருக்கீங்க. அதுதான் இது. ஆனா ஒண்ணு, இப்படி செய் அப்படி செய்ன்னு சொல்றது ரொம்ப ஈஸி. ஆனா எந்த ஒரு உறுதியும் இல்லாதப்போ எப்படி வேலை செய்யறது? அதுதான் இந்த நம்பிக்கையிலேயே ரொம்ப கஷ்டமான, ரொம்ப சங்கடமான ஒரு கட்டம். சொல்லப்போனா ஒரு இருட்டுக்குள்ள எதையோ கட்டுற மாதிரி. ஏன்னா இத பத்தி பொதுவா யாரும் பேச மாட்டாங்க. நாம ஜெயிச்சவங்களோட கதைகளை மட்டும்தான் கேட்போம். ஆனா அந்த வெற்றிக்கு பின்னாடி இருக்கிற இந்த இருண்ட பாதைய பத்தி யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்? ஏன்னா இது அவ்ளோ சுலபமான விஷயம் கிடையாது. இதுதான் உண்மையான சேலஞ்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க பண்றது கரெக்டான சொல்றதுக்கு ஒருத்தர் கூட இல்ல. சுத்தி இருந்த எந்த சப்போர்ட்டும் இல்ல, எந்த அப்ளாஸும் இல்ல. அப்பவும் தொடர்ந்து முன்னேறி போறது. ஏன்னா இதுல எந்த உத்தரவாதமும் கிடையாது. அதுதான் இதுல இருக்கிற மிகப்பெரிய ரிஸ்க். நீங்க ஜெயிக்கலாம், இல்ல தோத்து கூட போகலாம். உங்க உழைப்பு, நேரம், நம்பிக்கை எல்லாமே வேஸ்டா போக சான்ஸ் இருக்கு. இந்த ஒரு நிச்சயமற்ற தன்மை இருக்கு பாருங்க, அதுதான் டென்ஷனை ஏத்தும். அண்ட் இதுதான் எல்லாத்தையும் விட கஷ்டம். ஒருவேளை நீங்க போற வழி தப்பா இருந்தா, உங்க முயற்சி எல்லாமே வீணா போயிடுச்சுன்னா, இந்த டவுட் மனச குடைஞ்சுக்கிட்டே இருந்தாலும் நீங்க வண்டிய ஓட்டிக்கிட்டே இருக்கணும். இதுதான் உண்மையான திட நம்பிக்கைக்கான ஃபைனல் டெஸ்ட். சரி, இவ்ளோ கஷ்டமான ரிஸ்கான ஒரு வழியில ஏன் போகணும்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா இந்த செயல்ல ஒரு மேஜிக் இருக்கு, ஒரு உருமாத்திர சக்தி இருக்கு. அந்த சக்தி என்னன்னு இப்ப பார்க்கலாம். இங்கதான் முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்கான, அசைக்க முடியாத நம்பிக்கைங்கிறது எல்லாம் கிளியரா இருக்கிறப்போ வர்றதில்ல. அதுக்கு பதிலா குழப்பம், சந்தேகம், நிச்சயமற்ற தன்மை, இதுக்குள்ளேருந்துதான் அது பிறக்குது. அப்போ இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத நம்பிக்கைய வச்சு எதையாவது உருவாக்கணும்னா அதுக்கு என்னதான் தேவை? ரொம்ப சிம்பிள். கைத்தட்டல் இருக்காது, நீங்க பண்றது சரின்னு சொல்ல எந்த ப்ரூஃபும் இருக்காது. உங்க செயல் மட்டும்தான் உங்க கூட இருக்கும். ஜஸ்ட் ஆக்ஷன். இப்போதான் அசல் மேஜிக்கே நடக்குது. இதுதான் இந்த முழு விஷயத்தோட கிளைமேக்ஸ். எந்த ஆதாரமும் இல்ல, எந்த பாராட்டும் இல்ல. ஆனாலும் நீங்க தொடர்ந்து செஞ்சீங்களே ஒரு வேலை, அந்த செயல்தான் நீங்க எதை நடக்கும்னு நம்புனீங்களோ அதை நிஜமாக்குது. ஆமா, உங்க நம்பிக்கை உங்க செயல் மூலமாவே உண்மையா மாறுது. சரி, கடைசியா உங்களுக்கு ஒரு கேள்வி. ரிசல்ட் கண்ணுல பாக்குறதுக்கு முன்னாடியே, இது நடக்குமா நடக்காதான்னு தெரியறதுக்கு முன்னாடியே உங்க வாழ்க்கையில நீங்க எதை கட்டிட்டு இருக்கீங்க? உங்களோட அந்த கண்ணுக்கு தெரியாத திட நம்பிக்கை எது? யோசிச்சு பாருங்க.